கேகேஆர் அணிக்கும் மும்பை இந்தியன்ஸுக்கும் நடக்க இருந்த போட்டி மழையால பாதிக்கப்பட்டிருந்தது. அந்த கேப்ல ரோஹித் சர்மா கேகேஆர் அணி வீரர்கள் கூட மட்டும் இல்லாம கேகேஆர் அணியோட துணை பயிற்சியாளர் கூடவும் பேசியிருந்தாரு. இந்த வீடியோவை தொலைக்காட்சியில ஒளிபரப்பு செஞ்சதுனால ரோஹித் சர்மா அடுத்த ஆண்டு கேகேஆர் அணியில விளையாடுறதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்கிறதா சொல்லப்பட்டது. இதுக்கப்புறமா லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் அணிக்கு எதிரான போட்டியிலும் ரோஹித் சர்மா நண்பர்கள் கூட பேசிக்கிட்டு இருந்தாரு. அப்ப இவர வீடியோ எடுத்த கேமராமேனை கையெடுத்து கும்பிட்டு இந்த வீடியோவை ஒளிபரப்ப வேண்டாம்னு ரோஹித் சர்மா தெரிவிச்சதா சொல்லப்படுது. ஆனா அதை கேட்காத அந்த நிறுவனம் அந்த வீடியோவை ஒளிபரப்பு செஞ்சுட்டாங்க. இப்ப இந்த நிலையில இதுக்கு ரோஹித் சர்மா கடும் எதிர்ப்பு தெரிவிச்சு ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. அந்த பதிவில் அவர் என்ன போட்டிருந்தாருன்னா, வீரர்களோட வாழ்க்கை இப்பெல்லாம் மிகவும் ஊடுருவக்கூடியதா மாறிடுச்சு. இப்பெல்லாம் பயிற்சி இல்லைன்னா போட்டி நடக்கிற நாட்கள்ல நம்மளோட நண்பர்கள் மற்றும் ஊழியர்கள் கூட நம்ம தனிமையில பேசும்போது அந்த உரையாடல்கள்லாம் கேமரால பதிவு செய்யப்படுது. என்னுடைய உரையாடலை பதிவு செய்ய வேணாம்னு நான் ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் கிட்ட கேட்டிருந்தாலும் அவங்க அதை மீறி ஒளிபரப்பு செஞ்சுட்டாங்க. இது தனி உரிமையை மீறுற ஒரு செயலா இருக்கு. இந்த மாதிரி செய்யறது ரசிகர்கள் மற்றும் வீரர்கள் கிட்ட இருக்கிற நம்பிக்கையை உடைக்கும். சோ நல்லுணர்வு மட்டுமே மேலவங்கட்டும்னு ரோஹித் சர்மா அந்த ட்வீட்ல பதிவு பண்ணியிருந்தாரு. சோ மக்களை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.